என்ன செய்கிறாங்க? நல்ல விஷயங்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள். திருமணம் முடிக்க மாட்டார்கள். அதே போன்று தங்களுடைய வீடுகளில் கறி மீன்கள் போன்ற உணவுகளை சமைக்க மாட்டார்கள். இன்னும் கணவன் மனைவிகள் எல்லாம் சேர மாட்டார்கள். இது போன்ற ஏராளமான நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி விடுகிறார்கள். நம்ம பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த சஃபர் மாதம் அவர்கள் பீடை மாதம் என்று சொல்கின்றார்களே, அப்போ எல்லாத்துக்கும் தானே இந்த மாதம் வருகின்றது. அப்போ உலக மக்கள் எல்லாத்துக்குமே பீடையான விஷயங்கள் தான் நடக்குதா? கெட்ட விஷயங்கள் தான் நடக்குதா? நல்ல விஷயங்கள்லாம் நடக்க கிடையாதா? இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவருக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பீடை பிடிச்ச குழந்தையா சஃபர் மாதத்தில் பிறந்துருச்சு. இந்த குழந்தை பீடை பிடிச்ச குழந்தை, இந்த குழந்தையை நம்ம வளர்த்தக்கூடாது என்று அவர்கள் வைத்திருக்கின்றார்களா? அப்போ நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக தான் இருக்கின்றது. இன்னும் இவர்கள் என்ன செய்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை பின்தள்ளி விட்டு இவர்கள் செய்த அந்த புதுமையான காரியத்தை முன்வைக்கின்றார்கள். நபிகளார் என்ன சொல்கின்றார்கள்? பறவை சகுனம் என்பது கிடையாது, தொற்று நோய் என்பது கிடையாது, அதே போன்று இந்த மார்க்கத்திலே பீடை மாதம் என்பது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இதை பின்தள்ளிவிட்டு இந்த மாதம் என்பது பீடை மாதம் என்று அவர்கள் முன்வைத்து இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்கள் சொல்லி வருகின்றார்கள்.